صدره للإسلام ومن يريد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء. صدق الله مولانا العظيم. வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களே, பிரமுகர்களே, இந்த மதரசாவையும் இது போன்ற மதரசாக்களையும் தங்களுடைய ஆக்கத்தை கொண்டும் ஊக்கத்தை கொண்டும் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற உஸ்தாது பெருமக்களே, நண்பர்களே, பெரியவர்களே, ஆலிம்களாக ஆகி உருவாகி மென்மேலும் கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கிருந்து வெளியேறக்கூடிய, அதே போன்று அல்லாஹ்வுடைய கலாமை தங்களுடைய நெஞ்சங்களிலே ஏற்றிக்கொண்டு அடுத்து இல்முக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே, அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே உண்மையிலே நான் பெருமிதம் அடைகிறேன். ஏனென்றால் இதுவெல்லாம் உலகத்திலே இஸ்லாம் நீடித்து நிலைப்பதற்கு மூல காரணமாக அமைகிற ஒன்று. மூல காரணமாக அமைகின்ற காரணங்களில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அல்லாஹ் நமக்கு இஸ்லாமை தந்திருக்கிறான். இஸ்லாம் என்பது ஒரு நேமத். இஸ்லாம் என்பது வாழுகிற வழி. சில சடங்குகள் அல்ல, சில நியமனங்கள் அல்ல, ஏதோ சில காரியங்கள் செய்துவிட்டோம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறதல்ல. என்று உலகத்திலிருந்து மனிதனுடைய வாழ்க்கை முடியுமோ அன்றுதான் அவன் இஸ்லாத்தை முடிக்க முடியும். வாழ்க்கை முடியாத வரை, இவனுடைய உயிர் இருக்கிற வரை இஸ்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இந்த மனிதனோடு, இந்த மனிதனின் நிழலாக அது ஒட்டிக்கொண்டே இருக்கும். குர்ஆனிலே கூறும்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறானே, அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. குர்ஆனுடைய வார்த்தைகள் சாதாரணமானதல்ல நண்பர்களே. இரண்டு வாக்கியங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அக்மல்து லக்கும் தீனக்கும். அதற்கு அடுத்து சொல்லுகிறான் அத்மம்து அலைக்கும் நிஅமதி. குர்ஆனுடைய கிராத்தை ஏராளமாக கேட்கிறோம், ரசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான்? அல்லாஹ் நமக்கு என்ன உணர்த்த விரும்புகிறான்? நம்முடைய மனதுக்குள்ளே எதை ஒட்ட வைக்க விரும்புகிறான்? நம்முடைய வாழ்க்கையிலே ரத்தத்தோடு ரத்தமாக எதை கலந்து ஓட்ட விரும்புகிறான்? இன்று உலகத்திலே நான் சொல்ல வெட்கப்படுகிறேன், சொல்லக்கூடாது. ஆனாலும் உலகத்திலே முஸ்லிம்கள் செய்திருக்கிற துரோகம் குர்ஆனுக்கு செய்த துரோகம் மாதிரி வேறு எதற்கும் துரோகம் செய்யவில்லை. குர்ஆனுக்கு அவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறோம். குர்ஆனை அமல் செய்வதற்குள்ள ஒன்று என்று கூட நினைப்பதில்லை. இது ஒரு வேத புத்தகம், பாட புத்தகம் இல்லை. படித்து பயன்பெறுவதற்கு இதை பாட புத்தகமாக கருதவில்லை. இது ஒரு வேத புத்தகம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, குர்ஆனை படிப்பது என்று யாரும் சொல்லுவதில்லை, ஓதுவது என்று மரியாதையாக சொல்லுகிறோம். குர்ஆன் உயர்ந்தது, எனவே அதற்கு உபயோகிக்கும் போது படிப்பது என்று சொன்னால் பத்திரிகை படிப்பதும் அப்படித்தான் இருக்கும், நியூஸ் பேப்பர் படிப்பதும் படிப்பதுதான். எனவே குர்ஆன் படிப்பதும் சாதாரண படிப்பதாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அதை மரியாதையான ஒரு வார்த்தை கொடுத்து ஓதுவது என்று சொன்னோம். ஆனால் அதற்கு மரியாதை கொடுத்து அதை ஒதுக்கியும் வைத்து விட்டோம். ஓதுவது என்று சொன்னாலே அது மந்திரிப்பது என்று அர்த்தம். மந்திரிப்பது என்று சொன்னாலே அர்த்தம் புரியாதது என்று அர்த்தம். அர்த்தம் புரியாதது என்று சொன்னாலே வாழ்க்கைக்கு தேவையில்லாதது என்று அர்த்தம். ஓதி பாருங்கள், ஊதி பாருங்கள், அவ்வளவுதான், முடிந்து விட்டது. செய்து பாருங்கள், சொல்லக்கூட தயாராக இல்லையே. சூரே ஃபாத்திஹா தினசரி ஓதியே ஆக வேண்டும். லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப். சூரே ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகையே வரவே முடியாது. தொழுகை என்று ஒன்று உருவாகவே முடியாது. ஆனால் சூரே ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு எழுத்தும் முழு உலகத்தையும் தாக்கக்கூடியது, முழு உலக மனித சமுதாயத்தையும் தாக்க வல்லது. ஒரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும்
இருக்கிறதே சகோதரர்களே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னைத்தான் வணங்குவேன், உன்னிடத்தில் தான் தேடுவேன், என்ன தேடினாலும் உன்னிடத்தில் தான் தேடுவேன், யாரிடத்தில் நான் தேட மாட்டேன். இப்படி சொல்லிவிட்டு வெளியே போய் தேடினால் அவன் முஸ்லிமா? ஒரு நாளைக்கு 5 தடவை மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். பெண்களாக இருந்தால் தங்களுடைய வீட்டிலே பாங்கு சத்தம் கேட்டவுடனே தொழுக ஆரம்பிக்க வேண்டும். ஒரு முஸ்லிமானால் பாங்குக்கு முன்னாலேயே, வக்து வருவதற்கு முன்னாலேயே உது செய்து தயாராக இருக்க வேண்டும். வக்து வரப்போகிறது என்று பஸ்ஸுக்கு தயாராக இருக்கிற மனிதன் பஸ் வந்த பிறகு பஸ்ஸுக்கு தயாராகுவதில்லையே, ரயில் வந்த பிறகு ரயிலுக்கு தயாராகுவதில்லையே, பஸ்ஸுக்கும் ரயிலுக்கும் பல மணி நேரம் முன்னாலே தயாராகிற மனிதன் தொழுகையுடைய நேரம் வந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று யோசிப்பதற்கு என்ன இடம் இருக்கிறது? ஒரு முஸ்லிமுக்கு தொழுகையுடைய நேரம் வருகிறது என்று தெரியும் அல்லவா? அதற்கு முன்னாலே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? ஒது செய்து இருக்க வேண்டும் அல்லவா? பாங்கு சொன்ன பிறகுதான் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாராம். எப்படி முஸ்லிமாக இருப்பார்? அந்த ஒவ்வொரு தொழுகையிலும் 5 நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், இதிலேயே நீண்ட அர்த்தம் இருக்கிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு. ஸிராத்தை முஸ்தகீம் கேட்கிறார். ஸிராத்தை முஸ்தகீம் என்றால் என்ன நண்பர்களே? மனிதன் வாழுகிற வழியிலே நேரான வழி. எதற்கு? கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, கைக்கு, குடும்பத்துக்கு, மனைவிக்கு, வீட்டுக்கு, மக்களுக்கு, உறவினர்களுக்கு, சொந்தத்துக்கு, பந்தத்துக்கு, நடப்பதற்கு, நிற்பதற்கு, பேசுவதற்கு, தூங்குவதற்கு, உறங்குவதற்கு, உண்ணுவதற்கு, படுப்பதற்கு, எழுவதற்கு, எண்ணுவதற்கு, பேசுவதற்கு, எழுதுவதற்கு, கொடுப்பதற்கு, வாங்குவதற்கு, விற்பதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, வேலை பார்ப்பதற்கு, உத்தியோகம் பார்ப்பதற்கு, தொழிலாளியாக இருப்பதற்கு, முதலாளியாக இருப்பதற்கு, எது நீ செய்கிறாயோ நீ மந்திரியாக இரு, எங்களுக்கு அது ஆட்சேபனை இல்லை. ஆனால் மன்னனுக்கெல்லாம் மன்னனான அல்லாஹ்வினுடைய அடிமையாக இரு. நீ பிரதமராக இரு, ஜனாதிபதியாக இரு, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. யார் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் மன்னாதி மன்னனாகி அல்லாஹ்வினுடைய அடிமையாக இருந்து வாழ்ந்து காட்டுங்கள். ஸிராத்தை முஸ்தகீமிலே இருந்து காட்டுங்கள். நேரான பாதை. சோதரர்களே, ஸிராத்தை முஸ்தகீம் என்பது ஏதோ அது ஒரு பாதை எங்கேயோ போட்டு இருக்கிறது என்று நினைக்கிறோம். கண்டிக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலே இருக்கிற பாதை போல எங்கே இருக்கிறது அந்த பாதை? மனிதனுடைய ஒவ்வொரு செயலோடும் இணைந்து பிணைந்து பிணைந்து இருக்கிறது. ஒவ்வொரு செயலோடும், பார்வையிலே, கேள்வியிலே. ஸிராத்தை முஸ்தகீம் பார்வைக்கு இருக்கிறது. பார்க்க வேண்டியதை பார்த்தால் அந்த பார்வையில் ஸிராத்தை முஸ்தகீம் இருக்கிறது. பார்க்க கூடாததை பார்த்தால் அது கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலினுடைய பாதை. அது எல்லாவற்றுக்கும் ஒரு பெரியார் எழுதி இருக்கிறார். ஒரு பெண்மணி என்னிடத்திலே வந்தார். நான் அக்மல்துலக்கும் தீனக்கும் ஆத்மன் தாய்க்கும் நியாமத்தி என்பதை சொல்ல விரும்புகிறேன். இடையில பேச்சு வந்து விட்டது. இது ஒரு பெரியார் இடத்துல வந்து கேட்டா, ஒரு பெண்மணி வந்தார். அவர் எழுதி இருக்கிறார். ஒரு பெண்மணி வந்தார், எண்ணெய் கொண்டு வந்தார். தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் கொண்டு வந்து எனக்கு தலை வாடும் பொழுது என்ன சொல்வது, நடுவே எடுக்கிற மாங்கு, நம்ம ஊர்ல என்ன சொல்றது தெரியல, வடு, நேர உச்சி பிரிக்கிறது, அதான் மாங்குன்னு சொல்றது. பெண்களுக்கு பெருசா இந்த பக்கம் பாதி வரும், அந்த பக்கம் பாதி வரும், நடு வெள்ளையா தெரியணும், அதான் மாங்கு. அந்த பெண்மணி எண்ணெய் கொண்டு வந்து கொடுத்து, எனக்கு மாங்கு எடுத்தா நேரா வரமாட்டேங்குது, கோணலாக போகுது, இதுக்கு ஏதாவது ஓதி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஓதி கொடுக்கிறதுக்கு எதுக்கு கேட்க வரணுங்கிறது இல்ல, கோழி முட்டையிடல ஓதி கொடுங்கன்னு கேட்க வர்றாரு. நான் கேட்டேன், சேவை இருக்கா உங்க வீட்டுல? விளையாட்டு இல்ல சகோதரர்களே. அந்த பெரியார் எழுதுகிறார், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, மாங்கு நேராக வருவதற்கு என்ன ஓதி கொடுப்பது? ஏதாவது ஒரு பொருத்தம் வேண்டுமே. ஜுரம் அடிக்கிறது, காய்ச்சல் வந்து விட்டது, ஃபீவர் வந்து விட்டது, ஓதி கொடுங்கள் என்று சொன்னால் அநேகமாக யானாரு கூடி பர்தம் வசலாம் அல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பு குளிர்ச்சி ஆனது இல்லையா, அந்த ஆயத்தை ஓதி கொடுத்தால் இவருக்கும் காய்ச்சல் என்பது ஒரு நெருப்பு, அது சூடாகும் என்ற ஒரு பொருத்தம் இருக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு பொருத்தம் பார்த்துத்தான் ஓதி கொடுப்பது, அவ்வளவுதான். அந்த வர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா சுகமாக்கி விடுவான். மாங்கு நேராக வரவில்லை, ஓதிக்கொடு என்று கேட்கிறார். குர்ஆனில் எங்கே போய் மாங்குக்கு பொருத்தம் பார்ப்பது? திடீரென்று எனக்கு யோசனை வந்தது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதி கொடுத்து விட்டேன். ஒரு நேரான பாதை.
சில நாள் கழித்து அந்த பெண்மணி வந்தார்கள், வந்து இடத்தில் சொன்னார்கள், அவர்களை ரொம்ப சந்தோஷம், ஜஸாக்கல்லா ஜஸாக்கல்லா, என்னம்மா என்று கேட்டேன். இப்பொழுது எனக்கு மாங்கு நேராக வருகிறது. ஒரு தடவை நான் திருச்சியில ஒரு மஸ்ஜிதில் உட்கார்ந்திருந்தேன். மகரிபுடைய நேரம் கொஞ்சம் முன்னால் உட்கார்ந்திருந்தேன். ஒரு வந்தார், பக்கத்தில் உட்கார்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். தண்ணி கொடுத்தார். காலையிலிருந்து வயிற்றால போகுது, ஓதி கொடுங்கன்னு சொன்னார். அது அந்த பெரியாருக்கு நடந்தது. நானும் யோசிச்சேன், வயிற்றால போனா குரான்ல என்ன ஆயத்து இருக்கிறது? வயிற்றால போறது நிக்கிறதுக்கு லூஸ் மோஷன், அதுக்கு என்ன ஆயத்து ஓதி கொடுக்கிறது? எனக்கு திடீரென்று அந்த பெரியாருடைய ஞாபகம் வந்துச்சு. எதுன்னு சிராத்த முஸ்தகீம் ஓதி கொடுத்தாங்க. இவருடைய குடல் இப்ப சிராத்த முஸ்தகீம் இல்ல, ஆகினால் இதுக்கு சிராத்த முஸ்தகீம், இதுக்கு சிராத்த முஸ்தகீம். மறுநாள் நான் அந்த ஊரை விட்டு வந்துட்டேன். ஊர்ல இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கா அவருக்கு சரியாச்சா இல்லையா. ஆனா நம்பிக்கை இருக்க சரியா இருக்கு. குடல் சரியாக இயங்குவது அதனுடைய சிராத்த முஸ்தகீம், கண் சரியாக இயங்குவது அதனுடைய சிராத்த முஸ்தகீம், காது சரியாக இயங்குவது அதனுடைய சிராத்த முஸ்தகீம், நாக்கு சரியாக பேச வேண்டியதை பேசுவது அதனுடைய சிராத்த முஸ்தகீம். நாக்கு பொய் பேசுமானால் கைர்கள் மஹ்தூபி அலைஹிம் வலத்தாலின், வள்ளியினுடைய பாதை, வரிகட்ட பாதை, பொய் பேசுகிறார். அவருடைய நாக்குக்கு ஹிதர் சிராத்த முஸ்தகீம் கிடைக்கவில்லை, சிராத்த முஸ்தகீம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் சிராத்த முஸ்தகீம் தந்திருக்கிறான். நடந்தாலும் சிராத்த முஸ்தகீம். ولا تمشي في الارض مرحا وعباد الرحمن الذين يمشون في الارض يمشون على الارض هونا واذا خاطبهم الجاهلون قالوا سلاما ويبيتون لربهم سجدا وقياما. அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் சகோதரர்களே. நாம் ஏன் படிப்பதில்லை குர்ஆனை? குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகவில்லை, ஆகையினாலே படிக்கவில்லை. படித்தவர்களிடத்தில் கேட்கவும் இல்லை. அல்லாஹ் இங்கே ஆரம்பிக்கும் போதே அன்பாக கூப்பிடுகிறான். எப்படி இலங்கையில கூப்பிடுகிறார்கள் அல்லவா? எனக்கு மிக ஆசையாக இருப்பது நம்ம ஊர்லயும் போய் அப்படி கூப்பிடணும். ஆனா நம்ம ஊர்ல போய் அப்படி கூப்பிட்டா ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, இவர் எங்க இருந்து வந்தாருன்னு சொல்லி. மவனே இங்க வாண்டு கூப்பிடுறாங்க. இங்க சந்தோஷமா இருக்கு. அங்க போய் மவனே இங்க வாண்டு கூப்பிடுறது இல்ல, டே இங்க வாடான்னு தான் கூப்பிடுறது. மவன்தாலே டேன்னு தான் கூப்பிடணும்னு வச்சிருக்கிறாங்க. மவன் கூப்பிட்டா அவன் வந்து அப்படி வரமாட்டானா, இவர் யாரையோ கூப்பிடுறாருன்னு நினைச்சுக்குவான். அந்த பழக்கம் இல்லை. இங்க மவன் இல்லாதவனை கூட, மகன் இல்லாதவரை கூட மவன் கூப்பிடுறாங்க. ரொம்ப ஆசையா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு நாட்டில் ஒரு பாஷை இருக்கு. நேரான பாதை என்பது அல்லாஹு தஆலா பிரியமாக கூப்பிடுகிறான். என்ன சொல்லி சொல்லுகிறான்? இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் அதை சொல்லலே. அப்துல்லா எப்படி இருக்கு அதை சொல்லலே. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள்? முதல் அடையாளம் அல்லாஹ் சொன்னா அவர்கள் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜக்காத் சொல்லவில்லை. யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியிலே நடக்கும்போது அமைதியான நடை நடப்பார்கள். நடக்கிறத பார்த்தாலே தெரியும் இவர் அப்துல் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடிமை. நடையிலேயே அந்த பணிவு, அந்த பதவிசு, அந்த ஒழுக்கம், அந்த நேர்மை, அந்த பண்பு நடக்கிறதுலேயே தெரியும். வேற மற்றதெல்லாம் பின்னாலே. ஒரு தீன்தாருடைய நடைக்கும் பேதீனியாக இருக்கிற ஒரு மனிதனுடைய நடைக்கும் மிக பெரும் வித்தியாசம் இருக்கும். அவனுடைய நடையிலே கால் தூக்குவதிலே அகம்பாவும் இருக்கும், வலது காலிலே அகம்பாவும், இடது காலிலே பிராவணியத் இருக்கும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே மரஹுடைய நடை நடக்காதீர்கள். ஒரு பெரியார் விளக்கம் எழுதி இருக்கிறார். இந்த இரண்டு ஆயத்துக்கும் என்ன நடை நடக்க வேண்டும்? மரஹுடைய நடை நடக்கக்கூடாது. அரபியிலே மரஹுடைய நடை நடக்கக்கூடாது, ஹவுனுடைய நடை நடக்க வேண்டும். இதான் அல்லாஹ் விரும்புகிறார். மரஹுக்கும் ஹவுனுக்கும் முந்தினையோ அல்லது வேறு முக்தார் ஸஹாயோ எடுத்து அர்த்தம் பார்த்தால் அமைதி, ஆடம்பரம், அகம்பாவம் என்று அர்த்தம் இருக்கும். அந்த நடை எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டுமானால் இந்த ஹவுன் இருக்க வேண்டும், மரஹ் இருக்கக்கூடாது என்பதை பார்க்க வேண்டுமானால் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையை பார்க்க வேண்டும். இங்கே வார்த்தை இருக்கிறது, அங்கே வாழ்க்கை இருக்கிறது. இங்கே வார்த்தை இருக்கிறது குர்ஆனிலே, இங்கே வார்த்தை இருக்கிறது, அங்கே நபியிலே வாழ்க்கை இருக்கிறது. சஹாபாக்கள் வர்ணித்திருக்கிறார்கள். சாதாரண பூமியிலே நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மேட்டிலிருந்து, மலையிலிருந்து இறங்குகிற மனிதன் எப்படி குனிந்து இறங்குவாரோ, மெதுவாக பார்த்து பார்த்து பாதம் வைப்பாரோ அதுபோல இறங்குவார்கள். இதுதான் ஹவுனுடைய நடை. எனவே குர்ஆன் வாழ்க்கைக்குரிய ஒரு வழி, வாழ்க்கைக்குரிய ஒரு வழிகாட்டி. குர்ஆன் ஒரு வெறும் வேத புத்தகம் என்று அதை தூக்கி ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒன்றல்ல. அதை பார்த்து பார்த்து வாழ வேண்டும். வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதா ததாயன்தும் பிதைனின் என்ற அந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறது. அந்த ஆயத்து இருக்கிறது சூரா பக்ராவினுடைய கடைசி ஆயத்து, 2 ஆயத்துக்கு முன்னால் இந்த ஆயத்து. இது நீங்கள் கடன் கொடுப்பீர்களே ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதா ததாயன்தும் பிதைனின் வல் யக்துப், அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
யார் எழுத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அவருக்கு எழுத தெரியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். குர்ஆனிலேயே ஆகப்பெரிய நீண்ட ஆயத்து இந்த ஆயத்து தான். கடன் கொடுப்பது சம்பந்தமான ஆயத். அது வியாபாரத்தை பற்றி வருகிறது. வியாபாரம் நம்ம இஷ்டத்துக்கு செய்வதா? கடையிலே உட்கார்ந்து விட்ட உடனே இது வியாபாரம் மௌலானா, இது உங்களுக்கு தெரியாது, இது எங்களுக்கு தெரியும் அவங்க சொல்றாங்க. வியாபாரம் மௌலானாக்களுக்கு தெரியாது, ஆனால் மௌலானாக்களுடைய மௌலானாவான அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அதன்படிதான் வியாபாரம் செய்ய வேண்டும். அதற்கு மாறாக யார் வியாபாரம் செய்தாலும் அவர்கள் மோசடியான வாழ்க்கையை நடத்துகிறார்கள். எனவே குர்ஆன் என்பது வாழ்க்கையில் நடத்த வேண்டிய ஒன்று, வாழ்க்கைக்கு வழிகாட்டியது, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒன்று. அதை புரிவதற்குரிய சக்தியை உண்டாக்கி கொண்டு அதை புரிந்து நடக்க முயற்சி செய்ய வேண்டும். இதற்காகத்தான் இந்த மதரசாக்கள் இருக்கின்றன. இந்த மதரசாக்கள் இதற்காகத்தான் இருக்கின்றன. இந்த மதரசாக்கள் ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல. எங்கேயோ மக்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இவர்களும் இந்த மாணவர்கள் ஏதோ அவர்கள் சாப்பாட்டுக்கு வழி உண்டாக்கி கொண்டார்கள், அல்லது இங்கு இருக்கிறவர்கள் தங்களுடைய உணவுக்கு வாழ்க்கைக்கு வழி உண்டாக்கி கொண்டார்கள் என்பதல்ல சோதரர்களே. இது எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழி அல்ல. இந்த மதரசா, இந்த குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழி அல்ல. எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், வாழ்க்கையினுடைய லட்சியம், குறிக்கோள். குர்ஆனின்படி உலக மக்களை வாழப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். அல்லாஹ் அந்த குர்ஆனை கொடுத்து விட்டு சொன்னான், இந்த குர்ஆனின் மூலமாக நான் தீனை தந்திருக்கிறேன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு நான் உங்களுக்கு தீனை பூர்த்தியாக்கி தந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, தீன் பூர்த்தியாவதுதான் நிஅமத் பூர்த்தியாவது. அக்மல்து என்பதற்கு பிறகு அன்அம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக தந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தீன் தான் நிஅமத். தீனுக்கு மாறாக எது இருக்கிறதோ அதுவெல்லாம் நிஅமத் இல்லை, அதுவெல்லாம் நிக்மத். நிக்மத் என்றால் வேதனை, சோதனை, அஸாப். தீனுக்கு மாறான எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வெளிரங்கத்திலே அது சுகம், அந்தரங்கத்திலே அது வேதனை. இதற்கு ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை. இன்றைக்கு சிகரெட் வெளிரங்கத்திலே சுகம், அந்தரங்கத்திலே கேன்சர். விபச்சாரம் வெளிரங்கத்திலே மகா உற்சாகம். நீங்க பாருங்க, அதானே நடந்து கொண்டிருக்கிறது, நாடெல்லாம் நடக்கிறது. நாய்கள் கூட நடத்தாது அப்படி இந்த மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். காசுக்காக எதையும் செய்ய தயார், மிருகங்களை விட மோசமாக நடக்க தயார். சோழர்களை ஆண் பெண் உறவிலே ரகசியம் தான் சுகம். அதை புரியவில்லை மனிதர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் செய்து காண்பித்து விட்டு போனார்கள். குர்ஆனிலே எத்தனை இடத்திலே ஆண் பெண் உறவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனால் அதில் இருக்கிற ரகசியம் தான், அதில் இருக்கிற சுகமே. அதை வெளிப்படுத்தி விட்டால் அவருடைய சுகம் முடிந்து போய்விடும். பிறகு எங்கு போய் தேடுவாய் சுகம்? ஆனால் உலகத்திலே இருக்கிற அறிவு என்ற பெயராலே தங்களை உற்று பெரியவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த அறிவு கூட இல்லை. அதை மறைக்க வேண்டும் என்ற அறிவில்லை, அதை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆயிஷா சொன்னார்களே, உலமாக்களிடத்தில் மறுபடியும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அர்த்தம் நான் சொல்ல மாட்டேன். மாறா மின்னி மாறாயிட்டுமே இன்னமாக மிசல்லுவிமாக. உங்கள் உலமாக்களிடத்தை கேளுங்கள், இதற்கு என்ன அர்த்தம்? அந்த ரகசியத்தில் தான் அந்த மர்மமே இருக்கிறது. அது ஒரு பெரிய சாதனையான காரியம் இல்லை, ஒரு சாதாரண காரியம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதிலே ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறான் என்றால் அதை ரகசியமாக இருக்க வேண்டும். வெறும் அந்த காரியம் மட்டுமல்ல, பெண்ணே மர்மமாக இருக்க வேண்டும், பெண்ணே மறைவாக இருக்க வேண்டும். இதற்கு பெயர் தான் ஹிதாயத். இதற்கு மாறாக யாராவது சுகம் தேடுவார்களே ஆனால் அது வலாலத்தது. இந்த உலகம் அதிலே தான் சுகம் தேடிக்கொண்டிருக்கிறது. அதை சுகம் என்று நம்பினால் அது வலாலத்தது. அதனுடைய இறுதி இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறதனுடைய இறுதி எய்ட்ஸிலே முடிந்து கொண்டிருக்கிறது. எய்ட்ஸ் தினம் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. கொண்டாடுங்கள், கொண்டாடுங்கள். கொண்டாடுகிறீர்களா? இன்னும் ஆடுவீர்கள், ஆடுங்கள், கொண்டாடுங்கள். இது மட்டுமா கொண்டாடுவீர்கள்? இன்னும் கொண்டாடுவீர்கள். ஆக HIV கிருமி இருக்கிறதே, ஒரு குண்டூசியினுடைய தலையினுடைய 10,000 ஒரு பாகம். HIV கிருமி ஒரு குண்டூசியினுடைய தலையின் 10,000 ஒரு பாகம். அந்த எய்ட்ஸ் கிருமியை பார்த்து எய்ட்ஸ் பிசாசு என்று ஒன்று போட்டு வைத்திருக்கிறான். அட, குண்டூசி தலையில 10,000 ஒரு பாகத்தை இவர் இவ்வளவு பெருசா போட்டு பிசாசாக காட்டுறான். ஏன் அதற்கு பயக்கிறாய்? நான் சொல்லுவேன், உலகத்தில் எல்லாரும் எய்ட்ஸ் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இப்ப 90 கோடி பேருக்கு எய்ட்ஸ். இந்தியாவில் 90 லட்சம் பேருக்கு எய்ட்ஸ். இன்றைக்கு கணக்கு இவர்களுக்கு தெரிந்தவரை, இனி தெரியாத கணக்கு வேற. 90 லட்சம் பேருக்கு எய்ட்ஸ். பாக்கி இருக்கிற 90 கோடி பேரும் எய்ட்ஸுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், எங்களை போன்றவர்கள் எய்ட்ஸுக்கு பயப்படுவது கிடையாது.
இதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கிறோம், நேராபாதையில் இருக்கிறோம். அடுத்த பெண்ணை பார்க்க கூடாது என்று சொல்லுகிறோம், தொடக்கூடாது என்பதல்ல, பார்க்க கூடாது என்று சொல்லுகிறோம். நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுகிறீர்கள், அது பார்ப்பது உங்கள் உரிமை என்று சொல்லுகிறீர்கள், தொடுவது உங்கள் உரிமை என்று சொல்லுகிறீர்கள். இப்படி உரிமை என்று சொல்லிக் கொண்டே போங்கள். எய்ட்ஸும் உங்களுக்கு உரிமை இல்லை, அது எங்களுக்கு உரிமை இல்லை. நாங்கள் பயப்படுவதில்லையே. ரோட்டில் நடக்கும் போது எங்களை மாதிரி ஆனஸ்டா நடக்க உங்களால முடியாது. ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு இந்தியாவிலே, இலங்கை பொறுத்து எனக்கு தெரியவில்லை, இந்தியாவிலே ஒவ்வொரு மனிதனும் டாக்டர் போகும்போதே பயப்பட்டுக் கொண்டே போகிறான். அந்த டெஸ்டா செய்யவே வேண்டாங்கிறான். ஏன், என்ன காரணம்? சிராத்தை முஸ்தகீம் இல்லாதது காரணம். கண்ணுடைய சிராத்தை முஸ்தகீம் அந்நியர்களை பார்க்காமல் இருப்பது, யாரை பார்க்க கூடாது அவர்களை பார்க்காமல் இருப்பது. காதுடைய சிராத்தை முஸ்தகீம் எதை கேட்க கூடாது அதை கேட்காமல் இருப்பது. அது எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? ஆசை வருகிறது. ஆசையை அடக்குவதற்குத்தானே இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம். அந்த ஆசையை அடக்க பழகுவதற்கு வழிதான், ஆசையை அடக்கி நேரான காரியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய பழகுவதற்கு வழி தேவை. அந்த வழிதான் மதரசா. அந்த மதரசாவிலே இருக்கிற வழியை பூர்த்தியாக்குவதற்கு, அதை ஒழுங்குபடுத்தி தருவதற்கு அல்லாஹ் ஒரு நியமத்தை தந்திருக்கிறார். தீனுடைய நியமத்தோடு சேர்த்து தாவத்துடைய நியமத்தை தந்திருக்கிறார். தாவத் எவ்வளவு பெரிய நியமத் சகோதரர்களே. பார்ப்பதற்கு வெளிரங்கத்திலே ஒன்றுமே இல்லை. பார்ப்பதற்கு வெளிரங்கத்திலே ஏதோ 6 நம்பர் இருக்கிறது, சில காரியங்கள் இருக்கிறது, அவ்வளவுதான். பெரிய தத்துவங்கள் எல்லாம் இதிலே இல்லை. ஆனால் அங்கே போய் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, என்னை விட நீங்கள் அதிகம் அறிந்தவர்கள். தாவத்திலே போன பிறகு 1 நாள் 2 நாள் கழிந்த பிறகு 40 நாள் போயிருக்கிறார். அவர் 3வது நாள் தஹஜ்ஜுதிலே தக்பீர் கட்டி தொழுகிறாரே, அதிலே கிடைக்கிற ருசி இந்த பூரா உலகத்துக்கும் அவரை மன்னனாக ஆக்கினால் கூட கிடைக்காது. அங்கே சஜிதாவிலே நெற்றியை வைத்து அங்கே அழுகிறாரே, அந்த ருசி அழுகிறார். ஆனால் அதில் கிடைக்கிற ருசி இந்த உலகத்தில் அத்தனை சொத்தையும் அவருக்கு சொந்தமாக கொடுத்தாலும் கிடைக்காது. குர்ஆன் ஐனித்தி ஸலாத்துடைய நமூனா இன்றைக்கு தாவத்தின் மூலமாக அல்லாஹ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். யாரோ சில பேர் விளங்காமல் சொல்லலாம், இதுவா தாவத்தா, தேவையா இல்லையா? சிராத் முஸ்தகீம் தேவை என்று தொழுகையில் ஓதுகிறோமே, சிராத் முஸ்தகீம் தேவை என்று ஓதிவிட்டு, உதாரணமாக ஒருவன் எனக்கு பணம் தேவை என்று அல்லாஹ் இடத்தில் துஆ செய்துவிட்டு பள்ளிவாசலில் சும்மா உட்கார்ந்து கொண்டால் பணம் வருமா? எனக்கு பணம் தேவை, எனக்கு வியாபாரத்திலே பரக்கத்து தேவை என்று ஒருவன் துஆ செய்தான். துஆ செய்துவிட்டு என்ன செய்வான்? வியாபார கடைக்கு போவானா போக மாட்டானா? அங்கே போய் வியாபாரம் செய்வாரா செய்ய மாட்டாரா? வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா? அதற்காக உழைப்பாரா உழைக்க மாட்டாரா? துஆ செய்து விட்டேன் கிடைத்து விடும் என்று சொல்லுவாரா? அதே போல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துஆ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதுகிறாரோ அதை போல 100 மடங்கு வெளியே போய் ஸிராத்தல் முஸ்தகீமுக்காக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். அதுதான் அதற்கு அர்த்தம். துஆ கேட்பதற்கு அர்த்தம் முதல்வர் தனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறார்களே, ஒருவர் துஆ கேளுங்கள் என்று சொன்னார். என்ன துஆ என்று கேட்டார், சாலிஹான குழந்தை பிறக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று துஆ செய்தார்கள். மறுபடியும் சில நாட்களுக்கு பிறகு வந்தார். முதல்வர் அஷ்ரஃபி தனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறார்கள். மறுபடியும் சாலிஹான துஆவுக்காக வந்தார், துஆ செய்தார்கள். 3 தடவை இது மாதிரி செய்த பிறகு திடீரென்று மௌலானாவுக்கு சந்தேகம் வந்து அவரை கூப்பிட்டு துஆ செய்ய சொன்னாயே, உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார். இதே போல தொழுகையிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதிவிட்டால் தாவத்திலே வேலை செய்யணுமே, அது தேவையில்லை என்று சொல்லுகிறார். அவருடைய துஆவை போல்தான் இவருடைய துஆவும். அல்லாஹ்வுக்கு கொடுக்க முடியும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஒரு குழந்தை கொடுக்க முடியும். ஆனால் உலகத்திலே அல்லாஹ்வுடைய சுன்னத் அதுவல்ல. லா தப்தீல லி சுன்னத்தில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும். ஒன்றுமே இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க முடியும், ஒன்றுமே இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க முடியும். ஆதமிலிருந்து வேறொரு பெண் இல்லாமல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க முடியும். ஆண் சேராமலேயே ஒரு பெண்ணிலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க முடியும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும், எது முடியாது அல்லாஹ்வுக்கு. ஆனால் இந்த உலகத்துடைய நீதி ஒன்று வைத்திருக்கிறானே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்டுவிட்டு அதற்கான வேலை செய்யுங்கள். அதுதான் தாவத்துடைய வேலை. பெரிய போய் மக்களுக்கு சொல்லுங்கள். ஆக தீன் என்பது ஒரு நியமத். கண்ணுக்கு நியமத், காதுக்கு நியமத், கைக்கு நியமத், வியாபாரத்துக்கு நியமத், மனைவிக்கு நியமத், மக்களுக்கு நியமத், வீட்டுக்கு நியமத், எல்லாவற்றுக்கும் நியமத். வீட்டிலே தீன் இல்லைன்னு வச்சுக்க சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிகிற சில விஷயத்தை தான் சொல்லணும். எல்லா தரப்பு மக்களும் இருக்கிற காரணத்தினால எல்லாருக்கும் மனசுல பதிகிற சில விஷயத்தை தான் சொல்லணும். நான் சொல்லி சீக்கிரமா முடிக்க முயற்சி பண்ணேன். ஏன்னா நீ நீண்ட நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சாதாரண வீட்டுல நடக்கிற விஷயங்கள், வீடுகள் எப்படி இருக்கின்றன, வீடுகள் எப்படி இருக்கின்றன, திருமணம் என்னவோ ஆகிவிடுகிறது. திருமணமான பிறகு தமிழில பழமொழி சொல்வார்கள், வீட்டுக்கு வீடு வாசற்படி. வீட்டுக்கு வாசப்படி இல்லாமல் இருக்க முடியுமா? வாசப்படி என்பதை கொண்டு இங்கே வாசல் என்று சொன்னால் நுழைவாயில், நுழைவாயில் இல்லாமல் வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும்? இங்கே அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் சண்டை இருக்கும். எப்படி வீட்டுக்கு வாசல் இருக்குமோ அதுபோல சண்டையும் கட்டாயம். இந்த அர்த்தத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதை விட மோசமான ஒரு பழமொழி எங்க தமிழ்நாட்டில் இருக்கு. கழுதையை கட்டின பிறகு உதைக்குது என்று சொன்னா முடியுமா? அப்ப இவன் கருத்து இருக்கிறது யாரையா அப்படின்னு அவட்ட போய் சொன்னா அவ ஒரு உதவி பதில் 4 உதம் போல இல்லையா?
கழுதையாகவே இருந்தா கூட நீ குதிரைன்னு சொல்லணும். உண்மையிலேயே அப்படி இருந்தா கூட அதை நல்லது என்று சொல்லலாம். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு பொதுவாக குடும்பங்களை நடத்தி கொண்டு போயிருக்கவில்லை சகோதரர்களே. அதிகமானவர்கள் தங்களுடைய குடும்பங்களை நடத்தி கொண்டு போயிருக்கவில்லை. அதிகமானவர்கள் தங்களுடைய குடும்பங்களை இழுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கார் இருக்கு தானே ஓடுது, இன்னொரு கார் இருக்கு பிரேக் ஃபெயிலியர், இன்னொரு வண்டியில கட்டி இழுத்துக்கிட்டு போறாங்க. அது மாதிரி நம்ம வண்டியை கட்டி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ரெண்டு பேரும் அல்லாஹ்வை நம்பிய இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற நியமத்துடைய ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற நியமத்தை பெற்றவர்களாக கணவனும் மனைவியும் இருப்பார்கள். ஆனால் அந்த வீட்டில் சுகம்தான் இருக்கும், கஷ்டமே இருக்காது. சோறு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுகம் இல்லாமல் இருக்க முடியாது. ஸிராத்தல் முஸ்தகீம் இருக்குமானால் சோறு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுகம் இல்லாமல் இருக்க முடியாது. வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்க முடியாது. எங்கே நியமத்து இருக்குமோ, தீன் என்ற நியமத்து இருக்குமோ, சந்தோஷமாக இருப்பார்கள். படிக்கவில்லையா நண்பர்களே? சஹாபாக்களுடைய வரலாறுகளே, ஹதீஸ்களிலே 3 பிறைகள் நாங்கள் பார்த்து விடுவோம் எங்களுடைய வீடுகளிலே, அடுப்பெரியாது என்று சொன்னார்கள். 3 பிறை என்று சொன்னாலே 2 மாதம் என்று இருக்கும். முடிகிறது பாண்டு சொல்லுகிறார்கள், நோன்பு திறக்க வேண்டும். 6 மணிக்கு அடுப்புக்கு போனால் போதுமா? அப்படியே போகிறார்கள். பகல் முழுவதும் பாடாகப்படுகிறார்கள். வெறும்படவில்லை, பாடாகப்படுகிறார்கள். ஒரு நாளும் அடுப்பறியாத நாள் கிடையாது. ஆனால் நம்முடைய வீடு சந்தோஷமாக இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வுடைய சந்தோஷமாக இருந்ததா? ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வரும்போதே ஹஜ்ரத் ஆயிஷாவை மிகவும் புத்திசாலியான பெண், கூர்மையான புத்தி உள்ள பெண், அவர்களை கூப்பிடும் போதே யா ஆயிஷ் என்று கூப்பிட்டு இருக்கிறார்கள். ஆயிஷான்னு கூப்பிடுறது உண்மை, பேர் சொல்லி கூப்பிடுறது அழகு. ஆயிஷான்னு கூப்பிட்டுருக்கிறாங்க. சில சமயத்தில் பிரியமா யா ஆயிஷ், அது அப்படி தர்ஹீமத், கடைசி எழுத்தை விட்டுட்டு சொல்ற அது ஒரு பிரியம். சில சமயத்துல யா ஹுமைரா, செக்கச்சி வந்த சின்ன பெண்ணே. சோறு இல்லை, ஆனால் 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார். எங்கே ஸிராத்தல் முஸ்தகீம் இருக்கிறது அந்த வீட்டிலே எல்லாம் இருக்கும். இல்லையானால் கணவர் மனைவியை லானத்து செய்வதும், மனைவி கணவரை லானத்து செய்வதும், இவரை கல்யாணம் கட்டி நான் என்ன கண்டேன், இவரை முடித்து நான் என்ன கண்டேன், இவர் சொல்லுகிறார். வாழ்க்கை இந்த இருவரை வைத்துத்தான் ஓடுகிறது. ஆனால் 2 பேரும் யார் மேல் யார் கீழ் இந்த உலகத்தில் பேசிக் கொள்கிறார்கள். ஆணாதிக்கமா பெண்ணாதிக்கமா? 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆதிக்கம். இது கூட்டாட்சி. குடும்பங்களில் நடப்பது கூட்டாட்சி. இலாக்காக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணுக்கு உள் இலாக்கா, ஆணுக்கு வெளி இலாக்கா. இது கூட்டாட்சி. நான் சொல்லவில்லை, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலா கீழான்னு சொல்லலே, ஒருவரை விட சிறப்பாக்கி இருக்கிறான். ஒரு விஷயத்தில் இவங்க சிறப்பு, ஒரு விஷயத்தில் அவங்க சிறப்பு. இவரும் சிறப்புக்குரியவர், அவரும் சிறப்புக்குரியவர். சில விஷயத்தில் இவர், சில விஷயத்தில் அவர், சில விஷயத்தில் கணவர், சில விஷயத்தில் மனைவி. ஒருவருக்கு நிகரில்லை. இந்த கேள்வி கேட்பதே தப்பு. 2 பேரும் சமமா சமம் இல்லையாங்கிற கேள்வி இல்லை. 2 பேரும் சேர்ந்து ஓடிடு. ஆனால் சகோதரர்களே, எப்படி நீங்கள் சாதாரணமான சைக்கிள் இருக்கிறது, 2 சக்கரம் இருக்கிறது, 2 சக்கரம் ஒரே மாதிரியா சுத்தணும். அல்ல எந்த 2 வீலரா இருந்தாலும் சரி, அல்லது 4 வீலரா இருந்தாலும் சரி, எல்லா சக்கரம் ஒரே மாதிரி சுத்தணும். நான் விளங்குறதுக்காக சைக்கிள் சொல்றேன். 2 சக்கரம் ஒரே மாதிரி சுத்தணும். ஒரு சக்கரம் வேகமா சுத்துது, ஒரு சக்கரம் மெதுவா சுத்துது, என்ன ஆகும்? பல்லு உடையும், கீழே விழுவார். 2 சக்கரம் ஒரே மாதிரி சுத்தணும். 2 சக்கரத்துடைய அளவு ஒண்ணா இருக்கணும். சில சமயத்துல ஒரு சக்கரம் பெருசாகவும் ஒரு சக்கரம் சின்னதாகவும் இருக்கும். சில சமயத்துல ஒரே சக்கரத்திலே ஓடும், அல்ல ஒரே சக்கரத்திலே சைக்கிள் ஓட்டுவார். இதெல்லாம் பாதிரிகள். ஒரே சக்கரத்தில் சைக்கிள் ஓட்டுறது, ஒரே சக்கரத்தில் சும்மா அப்படி ரவுண்ட் அடிச்சு காட்டலாம், வாழ முடியாது. நன்றாக யாவையுங்கள். ஒரு சக்கரத்தில் ஓட்டி காட்டலாம், ஓட்டிக்கொண்டு போக முடியாத ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் வாழ முடியாது. 2 சக்கரம் 2க்கும் சமமான அந்தஸ்து. ஆனால் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். 2 சக்கரத்தில் ஒன்றுதான் ஒரிஜினலாக சுற்றும். பல்லோடு சேர்ந்து சுத்த சக்கரம் ஒன்று. இந்த ஒன்று சுத்துகிற காரணத்தினாலே இந்த சுற்றும். ஒன்று ஒரிஜினலாக சுற்றும், இந்த ஒன்று சுத்துகிற காரணத்தினாலே அது சுற்றும். 2ம் சமம், ஆனால் ஒன்றுதான் ஒரிஜினலாக சுற்றும். அதுபோல ஆணுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கிறது ஒரு வகையில, பெண்ணுக்கு சமத்துவம் இருக்கிறது இன்னொரு வகையில். இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கிறார். இது எப்ப விளங்கும்? ஸிராத்தல் முஸ்தகீம் இருந்தா விளங்கும், இல்லாட்ட விளங்காது. இதே போல குழந்தைகளை வளர்ப்பதிலே, குழந்தை பெரிதான பிறகு அநேகமான வீடுகளிலே குழந்தைகள் தாய் தந்தையினுடைய சொல் கேட்பதில்லை. அதுவும் அவர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டு இவர்கள் கொஞ்சம் வயோதிகர்களாக ஆகிவிட்டால், மக்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து தந்தை வயோதிகராக ஆகிவிட்டால், இவருக்கு வேலை செய்ய முடியவில்லை, வியாதியாகவும் இருக்கிறார், வெளியே போக முடியவில்லை. இப்பொழுது அதிலும் இவருடைய மனைவியும் இல்லாமல் போய்விட வேண்டும். பிறகு அந்த வீட்டிலே வேடிக்கை பார்க்க வேண்டும்.
அவர்களை செய்கிற உதாசீனம் கொஞ்சம் நஞ்சமா சகோதரர்களே. குர்ஆனிலும் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தாயந்தை பெற்றுக் கொண்டால் எப்படி பல வரிகள் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தெளிவாக சொன்னார்கள், உன்னுடைய தாயினுடைய தந்தையினுடைய உன்னுடைய தந்தையினுடைய அன்பிலே தான் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது. யாருடைய தந்தை அவரின் மீது மகனின் மீது அன்பாக இல்லையோ அவர் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய அல்லாஹ்வின் மீது அன்பாக இல்லை. எனவே சோதரர்களே, ஒவ்வொரு வீடுகளிலும் சிராத்த முஸ்தகீம் வந்துவிட்டால், இன்றைக்கு சிராத்த முஸ்தகீம் வீட்டுக்குள்ளே வருவதற்கு வேறொரு வழியே கிடையாது, நம்முடைய தாலிமுடைய வழியை தவிர. ஆண்களிலே சிராத்த முஸ்தகீம் வருவதற்கு அல்லாஹ் காலத்துக்கேற்ற ஒரு வழியை தந்திருக்கிறான். அதே போல சூழலிலே சிராத்த முஸ்தகீம் வருவதற்கு அல்லாஹ் ஒரு வேலையை தந்திருக்கிறான். இந்த வேலை அன்று முதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று புதிய வேலை இல்லை. அன்பில்தான் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது. யாருடைய தந்தை அவரின் மீது மகனின் மீது அன்பாக இல்லையோ அவர் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய அல்லாஹ்வின் மீது அன்பாக இல்லை. எனவே சோதரர்களே, ஒவ்வொரு வீடுகளிலும் சிராத்த முஸ்தகீம் வந்துவிட்டால், இன்றைக்கு சிராத்த முஸ்தகீம் வீட்டுக்குள்ளே வருவதற்கு வேறொரு வழியே கிடையாது, நம்முடைய தாலிமுடைய வழியை தவிர. ஆண்களிலே சிராத்த முஸ்தகீம் வருவதற்கு அல்லாஹ் காலத்துக்கேற்ற ஒரு வழியை தந்திருக்கிறான். அதே போல சூழலிலே சிராத்த முஸ்தகீம் வருவதற்கு அல்லாஹ் ஒரு வேலையை தந்திருக்கிறான். இந்த வேலை அன்று முதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று புதிய வேலை இல்லை. முஸ்லிமுடைய ரத்தத்திலே ஊறிய வேலை. நீங்கள் அதை தாவத் என்று சொல்லுங்கள், தப்லீக் என்று சொல்லுங்கள், தீன் என்று சொல்லுங்கள், இஸ்லாம் என்று சொல்லுங்கள். ஆக உலகத்துக்கு உண்மையை எடுத்துச் சொல்லுவது என்பது இஸ்லாமியர்களுடைய இலக்கத்தோடு கலந்த வேலை, இரண்டர கலந்த வேலை, பிரிக்க முடியாது. தீனை பரப்புகிற வேலையை விட்டுவிட்டால் இவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. இவரும் சேர்ந்து நாளைக்கு வேறொன்றாக ஆக்கி விடுவார். சோதரர்களே, பரத்துகிற வேலையை நிறுத்திவிட்டால் இவருக்குள்ளும் அது இருக்காது, இவரை விட்டு போய்விடும். எத்தனையோ வீடுகளை பார்க்கலாம், அல்லாஹ் மாற்றிக் கொண்டு வருகிறான். இவர் தொழுகையாளியாக இருப்பார், இவருடைய மூதாதையர்கள் தொழுகையாக இருந்த காரணத்தினாலே இவருடைய மக்களோ மனைவியோ தொழுகையாளியாக இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்களை தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் இவருக்கு இருக்காது. ஏன் நடக்கிறது? பரத்துகிற வேலையை விட்ட காரணத்தினாலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜிலே நமக்கு தெரியும், கடைசி தபூக்கிலே, அதற்கு பிறகு ஹுனைனிலே, அதற்கு பிறகு மக்காவுடைய வெற்றியிலே முதலில் 10,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒரே வருஷத்திலே 30,000 ஆனார்கள். பிறகு கடைசி ஹஜ்ஜத்துல் விதாயிலே 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொன்னார்கள், நீங்கள் தீனை பரப்புங்கள் என்று. 30 வருடங்களிலே நண்பர்களே, 30 வருடங்களிலே ஹிஜாஸிலிருந்து கடந்து ஆப்பிரிக்காவினுடைய கடைசிக்கு இஸ்லாம் போய் சேர்ந்து விட்டது. அந்த காலம் பிரயாணம் செய்கிற காலம் அல்ல, அந்த காலம் மக்கள் வேக வேகமாக போகிற காலம் அல்ல, இந்த காலம் மாதிரி விமானத்திலே ஏறி போகிற காலம் அல்ல. அந்த காலம் சாதாரணமாக பாலைவனத்திலே ஒட்டகத்திலே தான் ஏறி போக வேண்டும். ஒட்டகம் என்பது எப்படி மெதுவாக செல்லக்கூடிய பிராணி என்பது நமக்கு தெரியும். மிக மெதுவாகத்தான் நடக்கும், அதுவும் பாலைவனத்திலே. அந்த ஒட்டகத்திலே ஏறி அங்கே மகரிபி அக்ஸாவை போய் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கும் தேடி தேடி பார்த்தால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஹிஜாஸிலும் ஹிஜாஸை சுற்றிய பகுதிகளிலும் 1.25 லட்சம் சஹாபாக்கள் ஏறக்குறைய இருந்திருக்கிறார்கள் என்றாலும் அங்கே தேடி தேடி பார்த்தால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், 11,000 சஹாபாக்களுடைய கபர் தான் அங்கே இருக்கிறது. பாக்கியுள்ள சஹாபாக்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. எங்கே போனார்கள்? தீனை பரப்புவதற்காக போனார்கள். தீன் என்பது ஒரு இடத்தில் உட்கார்ந்து செய்கிற வேலை மட்டுமல்ல, உட்கார்ந்து செய்யலாம். ஆனால் தீன் என்பது எப்படி தண்ணீர் சுற்றிக் கொண்டே இருக்கிறதோ அது போல உலகத்தை சுற்றி வர வேண்டிய ஒன்று, உலகம் முழுவதும் பரப்பப்பட வேண்டிய ஒன்று. உலகம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால், உலகம் சுபிட்சமாக வாழ வேண்டுமானால், உலகம் ஒழுங்கு பெற வேண்டுமானால், உலகத்திலே மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் ஒரு வழிதான் இருக்கிறது நண்பர்களே, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, சிராத்த முஸ்தகீம் அவர்களை வந்துவிட வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தொழுகையிலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்க சொன்னான். இது விளையாட்டல்ல. வந்தோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதிவிட்டு போய்விட்டோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு வெளியே போய் என்ன வேலை செய்தீர்கள்? அல்லாஹ் நிச்சயமாக கியாமத்திலே கேட்பான். ஒவ்வொரு தனி மனிதனும் வேலை செய்ய கடமைப்பட்டவன், ஒவ்வொரு தனி மனிதனும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமுடைய வேலை செய்ய கடமைப்பட்டவன். ஆனால் தனி மனிதன் வேலை செய்கிற காலம் இல்லை என்ற காரணத்தினாலே அல்லாஹ் ஜமாத்துடைய ஷக்ல் இந்த காலத்தில் உருவாக்கி தந்திருக்கிறான். நீங்க சரித்திரத்தை பாருங்கள், சஹாபாக்களுடைய சரித்திரத்தை. ஹிஜாஸிலே இருந்து ஹிஜ்ரி 6 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கிஸ்ராவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், இங்கே கைசருக்கு கடிதம் எழுதுகிறார்கள், அங்கே மக்கூகத்துக்கு கடிதம் எழுதுகிறார்கள், இங்கே நஜாஷிக்கு கடிதம் எழுதுகிறார்கள், இங்கே யமாமாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள், இங்கே உம்மருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு 6 சஹாபாக்களை அனுப்பினார்கள். அந்த 6 நாட்டவர்கள் தான் அந்த உலகத்தையே ஆட்சி படைத்துக் கொண்டிருந்தவர்கள். இங்கே இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் உடுத்துவதற்கு ஒழுங்கான அவர்களிடத்திலே துணி இருந்தது என்று சொல்ல முடியாது. பத்ர் மைதானத்திலே சஹாபாக்கள் தங்களுடைய இசார்களை இப்படி பிடித்துக் கொண்டு நடந்தார்கள்.
ஹல்காக்களை உட்காரும் பொழுது ஒருவருக்கு பின்னால் ஒருவர் உட்கார்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால் விரித்து உட்கார்வதற்கு துணி பெரிதாக இல்லை என்ற காரணத்தினாலே. உண்ணுவதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு பானம் இல்லை. பதில் மைதானத்திலே வயிறு ஊட்டியவர்களாக நிற்கிறார்கள். கண்கள் குழிவிழுந்திருக்கின்றன. சாப்பிட்டு நாட்கள் பலவாகிவிட்டன. ஏறுவதற்கு வாகனம் இல்லை. 2 குதிரை வைத்திருக்கிறார்கள். கையிலே வாள் இல்லை, ஒடித்து போற குச்சிகள் இருக்கின்றன. இவர்களா யுத்தம் செய்வார்கள்? பதில் மைதானத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள். இவர்களா யுத்தம் செய்வார்கள்? யுத்தம் ஆரம்பித்தால் 3 நிமிடங்களிலே இந்த 313 பேர் முழுக்க முழுக்க செத்து போவார்கள் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்திலே வரலாற்றிலே இதுபோன்ற ஒரு ஏடு இன்று வரை இருக்கவில்லை, இனியும் இருக்கப் போவதில்லை. அந்த 313 பேர் பத்தினியாக இருந்தவர்கள், பாஞ்சையாக இருந்தவர்கள், பராரியாக இருந்தவர்கள், கண் உள்ளே தள்ளி இருந்தவர்கள், கன்னத்திலே குழிவிழுந்திருந்தவர்கள், வயிறு ஒட்டி போயிருந்தவர்கள், தள்ளாடி நடந்தவர்கள், அவர்கள் தான் வெற்றி விட்டார்கள். காரணம், அவர்களுடைய உடலிலே உடை இல்லை, அவர்களுடைய வயிற்றிலே உணவில்லை, ஆனால் அவர்களுடைய இதயத்திலே ஈமான் இருந்தது. நண்பர்களே, ஒரு ஈமான் என்பது ஒரு சக்தி. அது என்ன சக்தி? அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ் எவ்வளவு பெரியவனோ அவ்வளவு பெரியது ஈமான். அல்லாஹ் எவ்வளவு வல்லவனோ அவ்வளவு வல்லது ஈமான். அல்லாஹ் எவ்வளவு வலிமையானவனோ அவ்வளவு வலிமையான ஈமான். ஒரு பெரியார் அடிக்கடி உதாரணம் சொல்லுவார். ஒரு பெரிய பையன், 18 வயசு பையன், 8 வயசு பையன் அடிச்சுட்டான். 18 வயசு பையன் நல்ல உரத்தால், 8 வயசு பையன் என்ன சொல்றது? நோஞ்சான். தெரியல, இலங்கையில விளங்குமோ விளங்காத நோஞ்சான். நோஞ்சாண்டா எதுக்கு சொல்றதுன்னா, ஒட்டடை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. ஒட்டடை அடிக்கிற குச்சி அது மாதிரி இருக்கும். அவன் நல்ல உரத்தால் ஏதோ விஷயத்துல அடிச்சுட்டான். இவன் அடிச்சா ஓடிட்டான். என்ன செய்வான் பாவம் சின்ன பையன்? 2 நாள் கழித்து அந்த வழியாக இந்த நோஞ்சான் போகிறான். 8 வயசு நோஞ்சான். யாரோட? அவனோட வாப்பாவோட. வாப்பா நல்ல 40 வயசு திடகாத்திரமான ஆள். அவர் கையை பிடிச்சுக்கிட்டு போறான் கடவீதிக்கு. வழியில அந்த 18 வயசு பையன் அங்க நிக்கிறான். வழியில அந்த 18 வயசு பையன் அங்க நிக்கிறான். இப்ப அவன் இவனை பாக்குறான், யார அடிச்சவனை திரும்ப அடிக்கலாமான்னு பாக்குறான். ஆனா கூட இருக்கிறது யாரு? வாப்பா, 40 வயசு ஆளு. இப்ப அவன் பேசாம நின்றுட்டான். இந்த நோஞ்சான் சொன்னோம் குத்திருவான் அவன. நாம் நோஞ்சான்கள் தான், ஆனா நம்மோடு இருப்பவர் அவரோடு அந்த பையன், அந்த நோஞ்சானோடு இருப்பவருக்கு பெயர் அத்தா, நம்மோடு இருப்பவருக்கு பெயர் அல்லாஹ். இல்லல்லாஹ்மானா. சோதர்களே, அஞ்சுகிறவன் மூமின் அல்ல, மூமின் அஞ்சுகிறவன் அல்ல. ஒரு வாழ்க்கை சோதர்களே, நாட்களின் மீது நடப்பதல்ல வாழ்க்கை, சரித்திரத்தின் மீது நடக்க வேண்டும், காலத்தின் மீது நடக்க வேண்டும். காலம் நம் மீது நடப்பதொன்று இருக்கிறது, நாம் காலத்தின் மீது நடப்பதொன்று இருக்கிறது. எல்லோரின் மீதும் காலம் நடக்கிறது, கடிகாரம் நடக்கிறது. 12 காலம், அடுத்து 12:30, பிறகு மாலை 6:30 முடிந்து விட்டது. ஒரு நாள் நாளைக்கு கேட்டால் வயசு என்ன சொல்லுவாரு? எனக்கு வயசு ஒரு நாள் கூடிருச்சுன்னு சொல்லுவார். இதே போல ஒரு வாரம் ஆகும். காலண்டர் கிழிப்போம், பேப்பர் கிழிப்போம், ஒரு வாரம் ஆகும். நிமிடங்கள் சேர்ந்து மணிகளாகின்றன, மணிகள் சேர்ந்து நாட்களாகின்றன, நாட்கள் சேர்ந்து வாரங்களாகின்றன, வாரங்கள் சேர்ந்து மாதங்களாகின்றன, மாதங்கள் சேர்ந்து வருடங்களாகின்றன, வருடங்கள் சேர்ந்து வயதுகளாகின்றன, வயதுகள் சேர்ந்து மையத்தாகிறது. வயது கொண்ட பிறகு என்ன ஆகிறார்? மையத்தாகிறார். நாம் அப்படி இல்லை சோதர்களே. காலங்கள் கிழிக்கப்படுகிறதோ இல்லையோ, நாம் நம்மீது காலம் நடக்க அனுமதிக்க மாட்டோம். நாம் காலத்தின் மீது நடப்போம், காலத்தை வென்று காட்டுவோம். நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப பேசுறோம், இவ்வளவுதான். பேசுறவங்க என்ன செய்வாங்க? பேசிட்டு போய் ரொம்ப அலுப்பா இருக்குது, கையை கால விரிச்சுப்படுத்திடுவாங்க. அவ்வளவுதான் செய்ய முடியும். நாம் செய்வதில்லை. அல்லாஹ்வை நம்பி ஒரு காரியத்தை செய்தால் பதிலே யார் செய்தானோ, இஸ்தஸ்தகீஸூன ரப்பக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்பின் மினல் மலாயிகத்தி முர்திஸீன் வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ் வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். அன்றைக்கும் அந்த நாசிர் இருந்தான், இன்றைக்கும் அந்த நாசிர் இருக்கிறார். அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மிலே இஸ்திகாசாவுடைய கைஃபியத் தன்மை வருகிறதா? ஒரு பக்கம் உழைக்க வேண்டும், ஒரு பக்கம் இஸ்திகாசாவுடைய சிவத் வர வேண்டும். 2 விஷயம் இருக்கிற சோதர்களே. ஒரு பக்கம் உழைக்க வேண்டும், உலகம் முழுவதிலும் போய் உழைக்க வேண்டும். தீன் தீன் என்று சொல், தீனை தவிர வேறு ஒரு நோக்கம் இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் இஸ்திகாசா, தியாகம் செய்தேன், அது செய்தேன், இது செய்தேன், வேலை செய்தேன், பாடுபட்டேன், உழைத்தேன், சொல்லணுமா இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் செய்துட்டு இரவுல அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்லணும், யா அல்லாஹ் நான் ஒன்றுமே செய்யலே, தியாகம் செய்தேன் என்பதையும் தியாகம் செய்யலாம்.
நினைப்பது பாருங்க, நான் தியாகம் செஞ்சேன், நான் அவ்வளவு செலவு செய்தேன், நான் இவ்வளவு போனேன், நான் இப்படி செய்தேன், நான் அப்படி செய்தேன், நான் தியாகம் செஞ்சேன். அந்த நினைவையும் தியாகம் செய்யணும். உண்மையில நம்ம ஒண்ணு செய்யல, ஏதோ சில வேலை செய்தோம், அவ்வளவுதான். அல்லாஹ் மிகப்பெரிய ஹக்கீம், அல்லாஹ் செய்ய தயாராக இருக்கிறான். கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கிறான். எப்படி எதிர்பார்க்கிறான்? வேறு எதையும் நம்ப கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் நம்பணும். அப்படி ஒரு உழைப்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே மதீனாவிலே எதுவுமே இருக்கவில்லை. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு மக்கூக்கத்துக்கு கடிதம் எழுதுகிறார்கள், கிஸ்ராவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த காலத்திலே கிஸ்ரா என்ற பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்குவார்கள், கைசர் என்ற பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்குவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜஹியத்தை கல்வி இடத்திலே கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சலாமத்து பெறுவாய். என்ன அர்த்தம்? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் நீ கைசராக இருக்கலாம், ஆனால் அழிவு பக்கத்திலே இருக்கிறது, மறந்து விடாது. மன்னர் என்ற காரணத்தினாலே நடப்பது எதுவும் இல்லை நண்பர்களே. மந்திரிகள் என்ற காரணத்தினாலே நடப்பது எதுவும் இல்லை. நடக்கிற மாதிரி தோணும், அதுவே விஷயம். நடக்குமா நடக்காதா? அல்லாஹ் நடத்தினால் நடக்கும், இல்லாவிட்டால் நடக்காது. தெளிவாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு பக்கம் இஸ்திராசா மன்னர்களுக்கு கடிதம், ஒரு பக்கம் அதற்கு பிறகு சஹாபாக்கள் பிரிந்து சென்றார்கள் என்று சொன்னால் மேற்கே மக்காவிற்கு கிழக்கே செல்லுகிறார்கள். அங்கே இப்பொழுது இருக்கிற ஈரான், இப்பொழுது இருக்கிற ஈராக், இப்பொழுது இருக்கிற ஈரான், இதையெல்லாம் கடந்து எங்கே போய்விட்டார்கள்? அரபி படித்தவர்களுக்கு தெரியும், மாவராவுன் நகர் என்று சொல்ல கிதாபுகளில் வருகிறது. மாவராவுன் நகர் வரைக்கும் சென்று விட்டார்கள். புகாரா அங்கேதான் இருக்கிறது. அந்த நாடெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அவர்களையே ஆட்சிக்கு விட்டு விட்டார்கள். இவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்துக் கொள்ளவில்லை. சஹாபாக்களுக்கு ஆட்சி பிடிப்பது நோக்கமாக இருக்கவில்லை, பணம் எடுப்பது நோக்கமாக இருப்பதில்லை, செல்வத்தை சம்பாதிப்பது நோக்கமாக இருக்கவில்லை, செல்வாக்கு சம்பாதிப்பது நோக்கமாக இருக்கவில்லை. நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பது நோக்கம். அங்கே அல்லாஹ்வை வணங்குவர்கள் ஆகிவிட்டார்கள், அடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். இங்கே மாவராவ் நகர் வரை கிழக்கிலே சென்று விட்டார்கள், மேற்கே மகரிபி அக்ஸா வரை சென்று விட்டார்கள். கிழக்கே நீங்கள் பார்த்தீர்களானால் உம்மானை எல்லாம் கடந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள், இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய கபர்கள் என்று சொல்லப்படுபவர்களே, உண்மையிலே சஹாபாக்களுடைய கபர்கள் அங்கே இருப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சரித்திரம் தெரியாத காரணத்தினாலே பூர்ணமாக நம்மால் இதை குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. இந்தோனேசியாவிலே சஹாபாக்களுடைய கபர் இருக்கிறது. எப்படி சென்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புறப்பட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் நடத்திக் கொண்டு சென்றார்கள். வாழ்க்கை நடத்தாமல் இல்லை, வாழ்க்கையும் நடத்திக் கொண்டு சென்றார்கள். ஆனால் வாழ்க்கைக்கு முன்னாலே தீனை வைத்தார்கள். அங்கே மகரிபி அக்ஸாவுக்கு நேற்று கூட ஒரு இடத்திலே சொன்னேன், மகரிபி அக்ஸாவுக்கு சென்று விட்டார்கள். சொக்பத்தும் நாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகரிபி அக்ஸா, எதை இன்றைக்கு மொரோக்கோ என்று சொல்கிறோமோ, இன்று இருக்கிற மிஸ்ரை தாண்டி, இன்று இருக்கிற லிபியாவை தாண்டி, இன்று இருக்கிற அல்ஜஸாயிரை தாண்டி, இன்று இருக்கிற இந்த நாடுகளை எல்லாம் தாண்டி, அந்த நாடுகளிலே அன்று வாழ்ந்த மக்கள் இன்றும் கூட வாழ்கிறார்கள். பர்பரி கௌம் வாழ்கிறார்கள், தாத்தாரியர்களும் வாழ்கிறார்கள். பர்பரி தாத்தாரியர்கள் எவ்வளவு வீரமுள்ளவர்கள் என்று சொன்னால், எடுத்த உடனே கொன்று விட்டுத்தான் ஏன் கொன்றேன் என்று யோசிப்பார்கள். முதல்ல எடுத்த உடனே யாரு என்னன்னு கேட்கிற பழக்கம் இல்லை. இன்றைக்கும் பர்பரி பெண்கள் அங்கே இருக்கிறார்கள், முழுவதும் பருதா அணிந்திருப்பார்கள். நம்ம ஊரெல்லாம் பருதா வேணுமா வேணாமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அங்கே அப்படி இல்லை. பெண்கள் என்றால் பருதா அணிஞ்சிருக்கணும். ஏனென்றால் பெண்ணோட கவர்ச்சி பொருள், எந்த கவர்ச்சிக்கும் ஆளாகக்கூடாது. இது கூடவா விளங்கவில்லை? இவ்வளவு அறிவு கூடவா இல்லை மனிதர்களுக்கு? பெண்ணோட கவர்ச்சி பொருள். எந்த ஆண் போனாலும், ஒரு பெண் போனால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றால் பார்க்கத்தானே செய்வான். அவனாலே அவன் ஒரு ஆண் வெளியே போய் கொண்டிருக்கிறான், வேற ஒன்றும் செய்ய முடியாது, அதனால செய்ய மாட்டான். ஆனால் பார்ப்பான் தானே, அது கூடாது. அந்த பார்வை பாவத்துக்கு விதை விதைக்கப்படுகிறது. விதை முளைக்குமா முளைக்காதா? விதை நாளை செடியாகமா ஆகாதா? செடி மரமாகமா ஆகாதா? சோதரிகளை நான் சொல்லுகிறேன், இன்றைய காலத்திலே காற்றிலே பாவம் என்ற விஷம் கலந்திருக்கிறது. தப்பிப்பது பெரிய 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 சிரமமான காரியம். தப்பிப்பதற்கு எப்படி உஷ்ணமாக இருக்கிற காலத்திலே ஒரு பொருளை தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டுமோ, அதே போல இங்கு பாவத்தை இந்த காற்றிலே விஷம் கலந்திருக்கிறது. பாவம் என்ற விஷம், இந்த வெயிலிலே பாவம் என்ற விஷம் கலந்திருக்கிறது. இதை விட்டு தப்பிக்க வேண்டுமானால் தீனுடைய சூழ்நிலைக்குள்ளே வர வேண்டும். இல்லையானால் ஒரு சட்டு போடுவதற்கு கூட இதனுடைய நீளம் என்ன இருக்க வேண்டும், இதனுடைய அகலம் என்ன இருக்க வேண்டும். இவர் போய் யார் இடத்துல கேட்கிறார்? மனைவிட்ட போய் கேட்கிறார், நான் இப்படி ஜுப்பா நீளமா போட்டுக்கிட்டுமாண்டு. அல்லாவிடம் கேட்க வேண்டியதை பொஞ்சாதியிடம் கேட்பதா? சகோதரர்களை, மிகவும் கேவலமாக இருப்பது. நம்முடைய ஊர்களிலே அல்லாவுடைய பாதையில போய்விட்டு வந்து விட்டார், அல்ல ஓடி பிடிக்கிறார், இவரு தாடி வைக்கிறார். தாடி வைக்கும் போது வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்வார்கள்? இன்னும் இப்படி தாடி வச்சுக்கிட்டீங்களே சொல்லுவாங்க. எப்படி தாடி வைக்கிறது? ஆணுக்கு அல்லா கொடுத்திருக்கிறான். இயற்கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆணுக்கு கொடுத்திருக்கிறான், வைக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் பெண்ணுக்கு கொடுக்காம இருக்கிறான்.
ஆண் தாடியை எடுப்பது பெண் தலைமுடி எடுப்பது போல. ஆண் தாடியை எடுப்பது பெண் தலைமுடி எடுப்பது போல. தலைமுடி எடுத்துவிட்டு ஒரு பெண் வந்தால் அவளை பெண் என்று சொல்லுவோமா, பேய் என்று சொல்லுவோமா? ஆண் தாடி எடுத்து விட்டு வந்தால் அவரை அறிவுள்ளவர் என்று சொல்லுவோமா? அடுத்தது நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இயற்கை எது? இயற்கைக்கு மாறாக நடந்தவர்கள் யாருமே எப்பொழுதுமே ஒன்றிருக்கிறது. அல்லாவிடம் கேட்க வேண்டியதை பொஞ்சாதியிடம் கேட்பதா? சகோதரர்களை மிகவும் கேவலமாக இருப்பது. நம்ம ஊர்களிலே இயற்கை அல்லாவுடைய பாதையில் போய்விட்டு வந்து விட்டார், அல்ல ஓதி முடிக்கிறார், இவரு தாடி வைக்கிறார். தாடி வைக்கும் போது வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்வார்கள்? என்ன இப்படி தாடி வச்சுக்கிட்டீங்களே சொல்லுவாங்க. எப்படி தாடி வைக்கிறது? ஆணுக்கு அல்லா கொடுத்திருக்கிறான். இயற்கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆணுக்கு கொடுத்திருக்கிறான், வைக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் பெண்ணுக்கு கொடுக்காம இருக்கிறான். ஆண் தாடியை எடுப்பது பெண் தலைமுடி எடுப்பது போல. ஆண் தாடியை எடுப்பது பெண் தலைமுடி எடுப்பது போல. தலைமுடி எடுத்துவிட்டு ஒரு பெண் வந்தால் அவளை பெண் என்று சொல்லுவோமா, பேய் என்று சொல்லுவோமா? அதேதான் இங்கேயும். ஒரு ஆண் தாடி எடுத்து விட்டு வந்தால் அவரை அறிவுள்ளவர் என்று சொல்லுவோமா? அடுத்தது நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இயற்கை எது? இயற்கைக்கு மாறாக நடந்தவர்கள் யாருமே எப்பொழுதுமே ஒன்றிருக்கிறது இயற்கை, ஒன்று இருக்கிறது எல்லாருக்கும், இன்னொரு இருக்கிறது இயற்கை. இயற்கைக்கு மாறாக நடந்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி இயற்கைக்கு மாறாக நிறைய காரியங்கள் செய்கிறார்கள். எப்படி தாவரங்களிலே, தானியங்களிலே, மரங்களிலே, பழங்களிலே, செடிகளிலே, இது எல்லாவற்றை விட உலகத்திலே குடும்ப கட்டுப்பாடு என்று ஒன்று. குடும்ப கட்டுப்பாட்டில் குடும்பத்தை குறைச்சிடணும். ஒரு காலத்தில் நிறைய குழந்தை இருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தை கேட்டா சந்தோஷப்படுவாங்க. 8 ஆண் குழந்தை 9 பெண் குழந்தை. அது சொந்த இல்ல, அல்ல நல்லா வைக்க. இன்றைக்கு சொல்லி பாருங்களேன், இன்னைக்கு அது மாதிரி சொல்லி பாருங்களேன். எனக்கு ஒன்னும் அதிகம் குழந்தை இல்லை, நான் கிழவன் தான், பாக்குறதுக்கு அப்படி இருப்பேன், ஆனா கிழவன் தான். எனக்கு நிறைய குழந்தை. நிறைய குழந்தைன்னு சொன்னா எத்தனைன்னு கேட்பாங்க. நிறைய இருக்குன்னு சொல்லுவேன். பின்னே ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவர் கேட்டார், எத்தனைன்னு சொல்லி. 5 குழந்தை. நான் கேட்டேன், நீங்களா சோறு கூட போறீங்க? அல்லா ரிஸ்க் கொடுக்கிறேன், நான் பெற்றிருக்கிறேன், நீங்க எங்க கவலைப்படுறீங்க? அவர் கேட்கும் போது ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்ட மாதிரி. நான் அப்புறம் பெண் குழந்தை எத்தனை? அடுத்தது 2. 2ங்களா? சரி பரவாயில்ல. 5ன்னு சொல்லி இருந்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அவர் கேட்கிற முறை எப்படி? ஒன்றே பெறுவோம், நன்றே செய்வோம். தமிழ்நாட்டில் எல்லாம் எழுதிருக்கு. ஒண்ணு மட்டும் போனா என்ன பண்றது? குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்கணும். அதுக்கு பிறகு எல்லா குடும்ப கட்டுப்பாடு செய்து அதுக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்ன. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு குடும்ப கட்டுப்பாடு செய்து. ஆனால் குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகு யாராக இருந்தாலும் அவர்கள் சுகமாக வாழ்ந்ததாக, எந்த பாதிப்பில்லாமல் வாழ்ந்ததாக நிரூபித்தால் அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தரலாம். இயற்கைக்கு மாறு செய்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பாதிப்பு வரத்தான் செய்யும். இயற்கைக்கு மாறாக செய்தால் நிச்சயமாக பாதிப்பு வரும். ஆண் செய்திருந்தால் குடும்ப கட்டுப்பாடு அவருக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும். பெண் செய்திருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு வியாதி கட்டாயமாக வரும். அது என்ன வியாதி? யாரு செய்திருக்கிறார்கள் அவருக்கு தெரியும், அல்லது கேட்டு பாருங்கள். எதுவும் இல்ல. இப்படி செய்த பிறகு கூட ஒரு நாள் ரயில்ல போய்கிட்டு இருந்தேன், நான் மேல படுத்திருந்தேன், கீழே 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அவர் மலேசியால இருக்கிறாராம், செஞ்சுட்டே வந்தார். நான் மேல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். மலேசியால இருக்காராம். நானும் குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்கிறேன் அவர் சொல்றார். அவரும் குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்கிறாராம், வாசக்டமி. மனைவிக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்கிறேன். 2 பேரும் செஞ்ச பிறகு இப்ப 5 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. 2 பேரும் குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகு எப்படி குழந்தை பிறந்துச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாமின் நசமத்தின் காயினத்தின் இல்லாவஹிய காயினா, பிறக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட குழந்தை பிறந்தே தீரும். நீ என்ன குடும்ப கட்டுப்பாடு செய்வது? சோதரர்களே, இன்றைய அணுகுமுறைகளே ஒரு பெரிய வியாதி. இன்னும் நான் தெளிவாக சொல்வதானால் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அதை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய மருந்துகளே ஒரு வியாதி. இன்றைய மருந்துகளே ஒரு வியாதி. கேட்டா சொல்லுவாங்க, இந்த மருந்துக்கு இதோட சைடு எஃபெக்ட், வியாதின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மருந்து சாப்பிட்டேன், அந்த மருந்துக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படி ஒரு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு. ஒரு மருந்து கொடுத்து ஒரு வியாதிக்கு வேறொரு வியாதி வந்தால் அதற்கு பெயர் மருந்தா? அது வியாதி. வியாதிக்கு இன்னொரு வியாதி கொடுத்திருக்கிறாய். சில சமயத்தில் இது நல்லாகிற வியாதியா இருக்கும், அந்த வியாதி ஆகவே ஆகாது, தீரவே தீராது. இன்றைய வியாதிய மருந்து
இன்றைய நீதிபதியே குற்றவாளி. நிறைய சொல்லுவேன், ஆனா கோச்சுப்பீங்க, அதனால சொல்ல மாட்டேன். இன்னொன்னு ரகசியமா சொல்றேன், இந்திய போலீஸ் தான் முதல் திருடன். நாட்டினுடைய நடைமுறை ஒரு சிலர் இதற்கு விதிவிலக்காக இருக்கலாம், ஒரு சிலர் இதற்கு விதிவிலக்காக இருக்கலாம். லஞ்சம் எவ்வளவு தெரியுங்களா? ஒருத்தர் சொல்றார் லஞ்சத்தை பற்றி சொல்றார். பொதுவாக சொல்ல சில பேர் விதிவிலக்கு நேர்மையானவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். அதனாலதான் துனியா இருக்கு, இல்லாட்டா அழிஞ்சு போயிருக்கு. எப்போ நல்லவர்களும் இருக்கிறார். ஒருத்தர் சொல்றார், ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் வேலைக்கு சேர்றதுக்காக வேண்டி போனால் லஞ்சம் கேட்டாராம். இவர் கொடுக்க தயார், லஞ்சம் கொடுக்க தயார். ஆனா என்ன சொல்றார், அட ஒரு 5000 கேளு நியாயம், 10,000 கேளு நியாயம், 50,000 கேட்கிறானே அநியாயம். 5000 10,000 லஞ்சம் கேட்டா நியாயமா? 50,000 கேட்கறது அநியாயமா? இப்ப லஞ்ச அநியாயம் இல்ல, எது அநியாயம்? 50,000 கேட்கறது அநியாயம். அவர்களே, இந்த காலம் நம் மீது நடக்கக்கூடாது, நாம் இந்த காலத்தின் மீது நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த காலத்தை மாற்றி காட்ட வேண்டும் என்று உறுதியெடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மாற்றி காட்டுவார். இயற்கைக்கு மாறு செய்து வாழ்ந்தவர்கள் எங்கேயே சுகமாக வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. இயற்கைக்கு மாறாக வாழ்ந்தவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்திலே போய் சிக்கிக் கொள்வார்கள் பிரச்சனையிலே, பிறகு தீர்க்கவே முடியாது. இன்றைய அமெரிக்காவை எடுத்துக் கொள்ளுங்கள், இன்றைய பிரிட்டிஷ் பேரரசை எடுத்துக் கொள்ளுங்கள், இன்றைய ஈரானையும் சூரானையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இன்றைய ஈராக்கையும் சவுதியும் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி உலகத்துடைய பெரிய பெரிய நாடுகள், முதலாளி வளர்ந்த நாடுகள், நம்ம வளராத நாடு. அதான் வளராது, இது வளராத நாடு. எப்படி ஒரு குழந்தை வளராத குழந்தை இருக்குல்ல, அது மாதிரி இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் வளராது. இது வளராத நாடு, அது வளர்ந்த நாடு. வளர்ந்த நாடுகள் நீங்கள் வளர்ந்து விட்டீர்களா? உங்களுடைய அறிவு வளர்ந்து விட்டது என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா? நான் கேட்கிறேன், பிரச்சனைகள் தீர்ந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய அறிவு வளர்ந்திருக்கிறது என்று அர்த்தம். பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அறிவு வளர்த்து போயிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். படித்து பாருங்கள், இன்டர்நெட்டிலே பாருங்கள், எத்தனை பிரச்சனை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. தீர்க்க முடியாது. தீர்க்குமானால் குர்ஆன் தீர்க்கும், தீர்க்குமானால் அல்லாஹ் தீர்ப்பான், தீர்க்குமானால் இந்த தாயிகளை கொண்டு அல்லாஹ் தீர்ப்பான். இது அல்லாஹ்வின் மீது சத்தியம். நண்பர்களே, ஏதோ ஒன்றிரண்டு வெறும் படிப்பு தெரிந்ததை நான் சொல்லவில்லை. பழகி பழகி பார்க்கிறோம், நாடெல்லாம் பார்க்கிறோம், வீடெல்லாம் பார்க்கிறோம், செய்திகள் எல்லாம் கேட்கிறோம். யார் தீர்க்க முடியும்? ஒரு கணவன் மனைவி பிரச்சனை கூட தீர்க்க முடியாது. ஷரியத் பஞ்சாயத்து என்று ஒரு கோர்ட், ஷரியத் கோர்ட் நாங்களும் நடத்துறோம் திண்டுக்கல். கணவன் மனைவி பிரச்சனை தான் அதிகமா வரும். இவர் தலாக் கொடுக்கிறேன்னு சொல்லுவார், அவ சரியில்லை ஒண்ணு அப்படி இருக்கும். அல்லது இவர் எனக்கு இவரை விட்டு பிரியம் இல்லைன்னு சொல்ல, அவர் சொல்ல நான் இவ கூட வாழவே மாட்டேன், அவர் செத்தாலும் சாவன் இவர் கூட வாழ மாட்டேன். இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு, இது மாதிரி இதுதான் பிரச்சனை வரும், அதிகமான பிரச்சனை. இப்ப இதை தீர்த்து வைக்கிறதுக்குள்ள ரொம்ப பாடு. பஞ்சாயத்து பேசும்போது 2 பேருக்கும் அனுசரணையா பேசணும். யாராவது பேசுறது தப்புன்னு சொன்னா அவர் எதிர்த்து போயிடுவார். எப்படி பஞ்சாயத்து பேச முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் சரி 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 கேட்கணும். பிறகு இந்த மாட்ட போய் யாராவது கேட்டு வரணும். அவர் என்ன சொல்றார், அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். வாங்கி அந்த உள்ள குறையெல்லாம் சொல்லும். அப்புறம் வந்து அதை மெதுவா விட்டு கேட்கணும், வேகமா கேட்க கூடாது. கேட்டா போ அஜர்த்து உனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிடுவார். இந்த அஜர்த்து மாதிரி இப்படித்தான் உங்களுக்கு எதுவும் விளங்காதுன்றார். இதுவும் கஷ்டம். அதனால 2 பேருக்கு பொறுமையாக இப்படி ஒரு கேஸ் விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு 6 மாசம் ஆச்சு. அந்த கேஸ் மறுபடியும் வரல. ஒரு 2 மாசம் அந்த கேஸே வரல. பிறகு நான் ஒரு நாள் ஏதோ பேசல, அந்த 2 பேரும் வரவே இல்லையே, அந்த கேஸ் என்ன ஆச்சு, முடிஞ்சிருச்சா என்ன தெரியலேன்னு கேட்டேன். அப்ப கூட இருந்தவர் சொன்னாரு அது முடிஞ்சிருச்சு. நம்ம முடிக்கல, எப்படி முடிஞ்சிருச்சு? இல்ல, அவரு ரோட்ல போய்கிட்டு இருந்தாராம் கணவர், மனைவி அந்த பக்கம் இருந்து வந்தாங்களாம். ரோட்ல வலது பக்கம் இவரு, இடது பக்கம் மனைவி. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அந்த குழந்தை கொண்டு வருது. அவருக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை மனைவி கொண்டு வருது. ரோட்ல இடது பக்கம் இந்த அம்மா வருது, அந்த பக்கம் அவர் போறார், இந்த பக்கம் வருது. அங்க இருந்து பாத்துட்டாரு குழந்தைய, மனைவி பாத்துட்டாரு. என்னன்றாரு அங்க இருந்த, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. எங்க போன டாக்டர்கிட்ட என்ன சொன்னாரு, இன்னும் 3 நாளைக்கு காய்ச்சல் இருக்குமா? எனக்கு தெரிய ஆகும் இல்லை மாதிரி. அப்படியா, இன்னும் 3 நாளைக்கு காய்ச்சல் இருக்குமான்னு பக்கத்துல வந்துட்டார். தொட்டு பார்த்தாரு, குழந்தை வச்சிருக்கிறது யாரு? தொட்டு பார்த்தாரு,
குழந்தை வச்சிருக்கிறது யாரு? இவருடைய மனைவி. அப்புறம் சரி மனைவி இறக்க வந்துருச்சு. அப்ப மனைவி சொல்லிச்சு, எங்க நீங்க எங்க போறீங்க? நாங்க ஏதோ ஒரு வேலையா போறேன்னு. என் வீட்டுக்கு வாங்க வந்துட்டாரு. சேர்ந்துக்கிட்டாங்க, 2 பேரும் இருந்துக்கிட்டாங்க. எங்க பஞ்சாயத்தா இருக்கு. மியாம் பீவி ராஜி கியா கரே காஜி. உருவல சொல்லுவாங்க, மியாம் பீவி ராஜி 2 பேரும் ஒத்து போயிட்டாங்க. கியா கரே காஜி. காஜி என்ன பண்ணுவாரு? இந்த பிரச்சனையை நம்மளால தீர்க்க வைக்க முடியல. 6 மாசம் பேச்சு தீர்க்க முடியல. ஆனால் பார்வை மாறி உடனே பிரச்சனை முடிந்து விட்டது. இதே போல இந்த பெண்ணுக்கு நினைவு இருக்குமானால், என்னுடைய கணவரின் மீது நான் கோபப்பட்டிருப்பேனே, ஆனால் அல்லாஹ் என்னுடைய இபாதத்தை கபூல் செய்ய மாட்டான். இந்த ஆணுக்கு நினைவு இருக்குமானால், என்னுடைய மனைவியை நான் வருத்தப்படுத்தினால் அல்லாஹின் மீது கோபப்படுவான். கைருக்கும் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் நீங்கள் நல்லவர் என்று பெயர் வாங்க வேண்டும். குடும்பத்தாரோடு சண்டை போடக்கூடாது. மோசமான பெண்ணாக இருந்தாலும் சண்டை போடக்கூடாது. அது எப்படிங்க? அப்படிதான். எங்க சிங்கத்தை வச்சு பழக்கல, இது ஈமானின் மூலமாக கிடைக்கும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் வீட்டில் சத்தம் கேட்டு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில். ஹஜ்ரத் அபூபக்கர் மஸ்ஜிதில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கருடைய காதில் விழுந்து விடுகிறது. மகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் சத்தமாக பேசுவது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே ஓடி வருகிறார்கள். வந்து மகளை அடிக்க போகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால சத்தமா பேசலாமா? கோபமா பேசலாமா? ரசூல் இல்லையா? நீங்கள் சப்தமாக பேசினால் நபியுடைய சப்தத்துக்கு மேல சப்தம் உயர்த்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ஹுக்கும் குர்ஆனிலே. ஆனா மனைவி சப்தமாக பேசுகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ஓடி வந்தார்கள் மகளை அடிப்பதற்கு. உடனே ரசூலுல்லாஹ் தடுத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் தடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் என்ன செய்வாங்க? சரி கொஞ்ச நேரம் நின்று பார்த்து திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போன பிறகு ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னாங்க, நான் தானே உன்னை காப்பாத்தினேன். ஹஜ்ரத் ஆயிஷா சிரிச்சுட்டாங்க. முடிஞ்சு வச்சாங்க. வேற சண்டையெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் சண்டைனா தீக்கிறது கஷ்டம். இந்தியா சைனா சண்டை தீக்கிறது கஷ்டம். அதுதான் கஷ்டம். கணவன் மனைவி சண்டை தீக்கிறதுக்கு என்ன? சூரிய உதயமாக அஸ்தமாகணும், அவ்வளவுதான். இது என்ன கஷ்டம் இருக்கு? அதற்கு இப்படி சொல்லுவாங்க. அதற்கு சொல்ல அல்லாஹ் தஆலா கிருபை செய்யும் சகோதரர்களே. நான் முஸ்லிம்கள் இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், நியமத்தாக தந்திருக்கிறான். சிராத்த முஸ்தகீம் தந்திருக்கிறான். நான் முடிக்க போறேன். சிராத்த முஸ்தகீம் தந்திருக்கிறான். சிராத்த முஸ்தகீம் என்பது தொழுகைக்கு மட்டுமோ, நோன்புக்கு மட்டுமோ, ஜகாத்துக்கு மட்டுமோ பெயர் இல்லை. பிறந்ததிலிருந்து மௌத் வரை, காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை, எல்லா நேரத்திலும், எல்லா உறுப்போடும், எல்லா சமுதாயத்தோடும், அனைத்து மக்களோடும், பூரா உலகத்தோடும் எது எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அது அப்படி இருப்பதற்கு பேர் சிராத்த முஸ்தகீம். எது எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அது அப்படி இருக்க வேண்டும். அதிகாரி எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றுக்கும். இந்த ஒன்று மட்டும் உதாரணத்துக்கு சொல்லி முடிக்கிறேன். ஆளுகிறவர்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் நீண்ட பயான் செய்யறதில்லை, சுருக்கமான 2 வார்த்தை. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ் எங்களின் மீது இப்படிப்பட்ட அதிகாரிகளை சாட்டி விடாதே. எப்படிப்பட்டவர்கள்? லா யகாஃபுக உன்னை பயப்படாதவர்கள், வலா யர்ஹமுனா எங்களின் மீது இரக்கப்படாதவர்களை சாட்டி விடாதே. அப்ப என்ன தெரியும்? இந்த துஆவிலிருந்து அதிகாரி என்று சொல்லப்படுகிறவர் முதல்ல அல்லாஹ்வை பயக்கிறவரா இருக்கணும். வெறும் அல்லாஹ்வை பயந்து ஒரேடியா நம்ம கருத்து பிடிச்சிட கூடாது. நம் மீது இரக்கமும் இருக்கணும். ஒரு பக்கம் மகாபத் இருக்கணும், ஒரு பக்கம் ரஹ்மத் இருக்கணும். மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. ஆட்சி திறமை 3வது பட்சம், நிர்வாக திறமை 3வது பட்சம், ராஜதந்திரம் 3வது பட்சம், ராஜ துஷ்பிரயோகம் அல்லது சரியான பிரயோகம் அடுத்த கட்டத்திலே முதலிலே இருக்க வேண்டியது மகாபத்துல்லாஹ் என்பதை ரசூலுல்லாஹ் தங்களுடைய துஆவின் மூலமாக பூரா உலகத்துக்கு கியாமத் வரை உபதேசித்து சென்று விட்டார்கள் சகோதரர்களே. எனவே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே ஏதோ பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் இல்லை. பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் இல்லை. இறந்த பிறகு அல்லாஹ் 70,000 மலக்குகள் வந்து சுபசோகம் சொல்லி நம்முடைய உயிரை கபருக்கு கொண்டு போக வேண்டும். அங்கே ஆலா இல்லியிலே கொண்டு போய் வைக்க வேண்டும். சொர்க்கத்திலே கபரிலே ஊர்வீங்கள் சூழ்ந்திருக்க வேண்டும். சொர்க்கத்துடைய கதவு திறந்திருக்க வேண்டும். அங்கிருந்து நறுமணம் வந்து கொண்டிருக்க வேண்டும். மலக்குகள் நம்மை பார்த்து நும் கனவுத்தில் அருள் சொல்லணும். இங்க தூங்குறதில்லை, கபரில சொல்லணும். புதுமா பிள்ளை போல தூங்கு என்று மலக்கள் சொல்லணும். கியாமத்துடைய நாளையில நேரா எழுந்திருச்சு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல அரிசுரை நிழலுக்கு கீழே போய் நிக்கணும். இதெல்லாம் வெறும் வார்த்தை விளையாட்டு இல்லை சகோதரர்களே, நிஜமாக நடக்க போகிறது. யாருக்கு நடக்கும் நம்பிக்கை இல்லையோ அவங்க போற இடம் வேற, யார் நடக்கும் நம்புவாங்களோ அவங்க போற இடம் வேற. சகோதரர்களே, நான் நம்ம முயற்சி பண்றேன். நேராக கபரில் எழுந்த உடனே நேராக அரிசுரை நிழலுக்கு போவோம். அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான், நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவான். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லி கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நீ இந்த தப்பு செஞ்சியா, அந்த தப்பு செய்யா? தவறு நிறைய செய்திருக்கிறோம், ஆனா தவறு நம்பி இருக்கிறோம். தவறு நிறைய செய்திருக்கிறோம், தவறு நம்பி இருக்கிறோம், தௌபாவும் செய்துகிட்டு இருக்கிறோம். நாம செஞ்சவாறு தவறு யாரும் செய்யல, ஆனாலும் நாம தௌபா செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகிய நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான். சில பேரை கூப்பிட்டு மறைவாக வைத்து, நீ என்ன தவறு செய்தா என்னவா, நீ இந்த நேரத்தில் இந்த
குற்றம் செய்தாய் அல்லவா, நீ இந்த நேரத்தில் இந்த பாவம் செய்தாய் அல்லவா, எல்லாம் அல்லாஹ் கேட்பான். கேட்கும் பொழுது இவன் உறுதி எடுத்து விடுவான், இவன் நம்பி விடுவான், அல்லாஹ் என்னை நரகத்துக்குத்தான் அனுப்பான் நம்பி விடுவான். ஆனால் அல்லாஹ் எல்லாம் கேட்டவர்கள் சொல்லுவான், நான் உன் மீது இறக்கப்பட்டு விட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்லுவான். அப்படி நாம் சொர்க்கத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே. உலகம் முழுவதையும் சொர்க்கத்துக்கு போவதற்காக நம்மால என்ன செய்ய முடியுமோ சகோதரர்களே, வீடு தடையல்ல, வீடு அதற்கு உதவியாக ஆக்க வேண்டும், வீடு அதற்கு உதவியாக ஆக்க வேண்டும், மனைவியை அதற்கு உதவியாக ஆக்க வேண்டும், மக்களை அதற்கு உதவியாக ஆக்க வேண்டும், வியாபாரத்தை அதற்கு உதவியாக்க வேண்டும். இரண்டு இருக்கிறது. மனைவி நியாமத்தும் மனைவி நெக்மத்தும். மனைவியை தீனுக்கு சாதகமாக்கினால் நியாமத், மனைவியை தீனுக்கு பாதகமாக்கினால் நெக்மத். வியாபாரம் தீனுக்கு சாதகமாக்கினால் நியாமத், வியாபாரம் தீனுக்கு பாதகமானால் நெக்மத். நாம் ஆக்குவதில் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு ஆண்மையை தந்திருக்கிறான். ஆண்மை என்பது குழந்தை பெறுவதற்கு அல்ல சகோதரர்களே, ஈமான் உள்ளவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு, பிறக்க வைப்பதற்கு, உருவாக்குவதற்கு பெயர் ஆண்மை என்று நான் சொல்லவில்லை. ரிஜாலுன், ஆண்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் ذிக்ரில்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லோரும் இப்படி ஆக்குவானாக.